கான்சியஸ் மைண்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கான்சியஸ் மைண்ட்ல தான் உங்களோட டெசிஷன் மேக்கிங்ஸ், அதாவது நீங்க கரெக்டா ஆன் ஸ்பாட் நீங்க வந்து என்னென்னலாம் பண்றீங்களோ அது எல்லாமே உங்களோட கான்சியஸ் மைண்ட்ல வரும். இப்போ திங்க் பண்றீங்க பாத்தீங்களா, அது எல்லாமே வந்து கான்சியஸ் மைண்ட்ல வரும். இதே சப்கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணும்னா, அது வந்து உங்களோட ஹேபிட், ரொட்டீன் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்றது, உங்களோட பாஸ்ட் மெமரிஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றது, இதெல்லாம் வந்து சப்கான்சியஸ் மைண்ட் வந்து பாத்துக்கும். சோ இந்த சப்கான்சியஸ் மைண்ட் வந்து இங்க டேக் ஓவர் பண்றதுனால கான்சியஸ் மைண்ட் அந்த டைம் நம்ம வேற எதனா திங்க் பண்றது, வேற எதனா நம்ம யோசிக்கிறது, அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம். இதே தான் பைக் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு நடக்குது. கொஞ்ச நாள் வந்து கான்சியஸ் மைண்டோட நீங்க வந்து அந்த பைக் ஓட்டுறதை வந்து சீரியஸா வந்து எடுத்து பண்ணுவீங்க. போக போக என்ன ஆகுது, அது வந்து சப்கான்சியஸ் மைண்டுக்கு போயிடுது. ஏன்னா அது ரொட்டீன் ஒர்க் ஆயிடுது. ஏன்னா நீங்க எப்படி இருந்தாலும் கியர் பிரஸ் பண்ண போறீங்க, கிளச் பிரஸ் பண்ண போறீங்க, பிரேக் பிரஸ் பண்ண போறீங்க, அதெல்லாமே ஒரு ரொட்டீன் ஒர்க்காவே ஆயிடும். சோ அந்த ரொட்டீன் ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அது வந்து சப்கான்சியஸ் மைண்டுக்கு போயிடுது. சோ கான்சியஸ் மைண்ட்ல நீங்க திங்க் பண்றது, எதனா யோசிக்கிறது, எதனா பாட்டு பாடுறது, எதனா பாட்டு கேட்கறது, அந்த மாதிரி விஷயம்லாம் அந்த சப்கான்சியஸ் மைண்ட் கான்சியஸ் மைண்டுக்குள்ள உங்களுக்கு வந்துடும். சோ இப்படிதான் வந்து கான்சியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் வந்து ஒர்க் ஆகும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கறேன், நீங்க வந்து உண்மையில பிரீத் பண்றீங்களா அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன்னா, உங்களோட கான்சியஸ் மைண்ட் வந்து அந்த இடத்துல உள்ள வந்துட்டு ஆமா நான் பிரீத் பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து புரிய வைக்கும். இதுக்கு முன்னாடி அது கான்சியஸ் மைண்ட் எல்லாம் வேற யார் பண்ணிட்டு இருந்தா, சப்கான்சியஸ் மைண்ட் தான் பண்ணிட்டு இருந்துச்சு. ஏன்னா சப்கான்சியஸ் மைண்ட்ல தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெகுலரான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து சப்கான்சியஸ் மைண்ட் தான் வரும். இந்த ஹேபிட்ஸ் எல்லாமே அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல தான் வரும். சோ இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டெசிஷன் மேக்கிங் அண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாத்துலயுமே வந்து ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணும். சாமியார் தாடியில ஃபயர். ஷோ சப்கான்ஷியஸ் மெமரி பவர். ஓ